ரொம்ப கீழ்ப்படிந்த பிள்ளைங்களா இருக்கிறீங்க. இயேசுவில் பிரியமானவர்களே, சாத்தானை குறித்து மிக தெளிவாக பார்த்தோம். இப்ப அடுத்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து பார்க்கவிருக்கிறோம். கொஞ்சம் ஆழமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு தலைப்பாக இருக்கிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஒரு முறை பவுல் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிறாரு. அங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் அவருடைய இறைவார்த்தையை கேட்க ஓடி வராங்க. எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் லிடியா என்கிற ஒரே ஒரு பெண்ணின் இதயத்தை மட்டும் திறந்தார். எல்லாரும் கேட்கலாம், ஆனா ஆவியானவர் யாருடைய இதயத்தை திறக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் இறைவார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாராலையும் இறைவார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நேரம் ஃபாதர் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான நேரம். ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது? அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள், குழப்பங்கள். ஹோம்வொர்க் பண்ணீங்களா? போய் உட்கார்ந்து இறை வசனங்களை வாசிச்சிங்களா? என்னங்க செஞ்சீங்களா? செய்யலையா? அந்த ஆத்ம தாகத்தோட செஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். செஞ்சீங்களா? சில கேள்விகள் எழுதுனீங்களா? என்னங்க கதை பேசிட்டு இருந்தீங்களா? கேள்விகள் எழுதி வச்சிருக்கிறீங்களா? எழுதுனீங்களா இல்லையா? நான் போயிடுவா? வேண்டாமா? சரி, நான் கவனி. திருச்சபை வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. இந்த வரலாற்றை யாரும் புறம் தள்ளிவிட முடியாது. திருச்சபையில முதலாக பிரிவினை எப்போது நடந்தது யாருக்காவது தெரியுமா? திருச்சபையில கத்தோலிக்க திருச்சபை தான் தொடக்கத்திலிருந்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை யாருமே மறுக்க முடியாது. இந்த திருச்சபைக்குள்ள பிரிவினை முதல்ல அபிஷியலா எப்ப வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல, 1947 இல்ல. அதெல்லாம் இப்ப வந்த பிரிவினைங்க. ஃபர்ஸ்ட் வந்த பிரிவினை 1960. நீ எங்கம்மா போய் பார்த்த? பிறந்தியாமா? அப்பதான் நான் சொன்னா இல்லையே, அப்ப சொல்லலையே. நான் 1970க்கு அப்புறம் பெந்தகோஸ்தே சபைகள் உருவாச்சு சொன்னேன். சரி, குழப்பம் வேண்டாம், நானே சொல்றேன். ஏன்னா அது எல்லாருக்கும் குழம்பும். பிரச்சனை என்னன்னா, நம்மை பற்றிய வரலாறு நமக்கு தெரியலனாலே பிரச்சனை தான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், தமிழர்களுக்கும் பொருந்தும். தமிழர்களுக்கு அவர்களை பத்தி வரலாறு தெரியலனா தப்பான எண்ணம் தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு நம்முடைய வரலாறு ரொம்ப முக்கியம். முதலாக பிரிவினை 1053 54 கத்தோலிக்க திருச்சபையில் துவங்கியது. முதல் பிரிவினை 1053 1054 1053 1054. எப்படி ஃபாதர் பிரிவினை வந்துச்சு? இப்ப அதை தான் சொல்ல போறேன். நான் இதை முதலாக குரு மாணவராக அதை நான் கற்றுக்கொண்ட பொழுது எனக்கு ரொம்ப நகைச்சுவையாக, எளிமையாக, இந்த மாதிரி ஒரு சில்லறை காரியங்களுக்கு கூடவா கத்தோலிக்க திருச்சபையில பிரிவினை நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. நல்லா கவனிங்க. எந்த வருஷம்? 1053 1054 அப்படின்னா எந்த நூற்றாண்டு? 11ஆம் நூற்றாண்டு, 11th century. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கவனிக்காதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்காதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அம்மா 2 அம்மா தூக்கிட்டாங்க. பக்கத்துல இருந்தவங்க கையை பிடிச்சி இழுத்து காப்பாத்தி விட்டாங்க. பரவாயில்ல. ஒருத்தங்க கையை தூக்கி அப்படி கண்ணத்தை தடவுறாங்க. வெரி குட், நல்ல பிள்ளைங்க. சரி, இப்ப கவனிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். சரி, என்ன விஷயம்? ஏன் பிரிஞ்சாங்க? கத்தோலிக்க திருச்சபை, இதுவே முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. யாராவது ஒருத்தங்க நம்ம திருச்சபையினுடைய பேரை சொல்லுங்க.
0 மார்க். ரோமன் கேத்தலிக் சர்ச் யாரெல்லாம் சொன்னீங்களோ எல்லாருக்கும் 0. நம்ம சர்ச்சோட பேர் சொல்லுங்க. பாத்திமா சர்ச்சா. நம்ம கத்தோலிக்க திருச்சபை உலகம் ஃபுல்லா இருக்கு இல்லையா, அதோட பேரை சொல்லுங்க. அது நம்ம வைக்கிற பேரு. சட்டப்பூர்வமான படிப்பினைகள்ல தி அபிஷியல் டீச்சிங்ஸ் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், கேத்தலிக் சர்ச்சினுடைய அபிஷியல் டீச்சிங்ஸ்ல நமக்கு பேர் என்ன? யாரு சொல்லுங்க? உங்களுக்கு பாஸ் மார்க், ஆனாலும் முழுசா சொல்லல. இல்ல, ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாருங்க. பாஸ் பண்ணிட்டீங்க சிஸ்டர், 70 மார்க். இதுதான் சிஸ்டர் சொன்னது, 70 மார்க் கிட்ட வாங்கிட்டாங்க. அதனால அதை நான் சரியா சொல்றேன். ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை, ஒன் ஹோலி அப்போஸ்டாலிக் கேத்தலிக் சர்ச். திருச்சபை பேரு கூட தெரியாம கத்தோலிக்க திருச்சபையில நம்ம எல்லாம் உறுப்பினர்கள். மூஞ்சிங்களை போய் கண்ணாடியில பாருங்க இன்னைக்கு சாயங்காலம். கடவுளே, ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை. கத்தோலிக்கா அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தை. அப்படின்னா எல்லாருக்கும் அர்த்தம். கத்தோலிக்கானா என்ன அர்த்தம்? இது ரோமன், அது பின்னாடி சேர்க்கப்பட்டது, அதுக்கு வேற காரணம் இருக்கு. அது சும்மா சொல்லிக்கிறது ஆர்சின்னு. ஆனா உண்மையாவே நம்ம பேரு ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை. இதை தயவு செய்து மறந்துடாதீங்க. சரி, ஏன் இதை சொன்னா, நம்ம திருச்சபையினுடைய ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? இதுதான். பரிசுத்த ஆவியானவர் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் வருகிறார். இதுதான் கத்தோலிக்க திருச்சபையுடைய ஸ்டாண்ட். பரிசுத்த ஆவியானவர் தந்தையிடமிருந்தும் வருகிறார், இயேசுவிடமிருந்தும் வருகிறார். இதுதான் கத்தோலிக்க திருச்சபை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், கிழக்கு பழமைவாத திருச்சபைகள் ஒன்று இருக்கு. யாரு அப்படின்னா ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், காப்டிக் சர்ச், அர்மீனியன் சர்ச். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப ஈஸ்டர்ன் சர்ச்சுக்கு நீங்க போனீங்கன்னா கிரீக் சர்ச்னு ஒன்று பார்ப்பீங்க. இப்பவும் எருசலேம்ல போனீங்கன்னா இயேசு பிறந்த பெத்லஹேம் சர்ச்சை 4 பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஈஸ்டர்ன் சர்ச்சுக்கு கொஞ்சம் சொந்தம், பாதி கேத்தலிக் சர்ச்சுக்கு சொந்தம், பாதி காப்டிக் சர்ச்சுக்கு சொந்தம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது எப்ப பிரிஞ்சாங்க அப்படின்னா 1053-54. எதுக்கு பிரிஞ்சாங்க தெரியுமா? இவங்க யாருமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கல. என்ன விஷயம்? பரிசுத்த ஆவியானவர் தந்தையிடமிருந்து மட்டும்தான் வருகிறார், இயேசுவிடமிருந்து வரவில்லைன்னு சொன்னாங்க அவங்க. நம்ம என்ன சொன்னோம்? பரிசுத்த ஆவியானவர் தந்தையிடமிருந்தும் வருகிறார், இயேசுவிடமிருந்தும் வருகிறார். ஏன்னா இவங்க 2 பேரும் வேற வேற இல்லைன்னு நம்ம சொன்னோம். இப்ப புரியுதா? இது அவங்க கிட்டத்தட்ட 800 வருஷம் ஏத்துக்கல. எத்தனை வருஷம்? 800 வருஷம் ஏத்துக்கல. அதனால நம்ம பெந்தகோஸ்தே சபைக்காரங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம். பாவம், அவங்க ஒரு 200-300 வருஷமா தானே பிரிஞ்சிருக்கிறாங்க. நமக்குள்ள இருந்து பிரிஞ்சு போனவனே 800 வருஷம் கழிச்சு தான் வந்து சேர்ந்தான் இல்லையா? இவங்க பிரிஞ்சு போனவங்க கண்டிப்பா வந்து சேருவாங்க. ஏன் அப்புறமா வந்து சேர்ந்தாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. பைபிள் என்ன சொல்லிருக்கு? இயேசுவும் தந்தையும் வேறு வேறு கிடையாது. இயேசு கிட்ட இருந்து பரிசுத்த ஆவி வருகிறார் என்பதை இப்ப நான் ப்ரூவ் பண்ண போறேன். சோ முதல் பிரிவினை இப்படிதான் கத்தோலிக்க திருச்சபையில வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன 2வது பிரிவினை மார்ட்டின் லூத்தர், 3வது பிரிவினை 8ஆம் ஹென்றி, இங்கிலாந்து நாட்டின் அரசன். 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக அவன் சர்ச்சை விட்டு பிரிஞ்சு போனான். இங்கிலாந்து திருச்சபை எதனால பிரிஞ்சிச்சு? அரசனுக்கு 2வது கல்யாணம் ஆசை. போப்பாண்டவருக்கு கடிதம் எழுதுறான். போப்பாண்டவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்பா நீ அரசன், நீயே 2வது பொண்டாட்டின்னு போயிட்டனா குடிமக்கள் உன்னை பார்த்து கெட்டு போயிடுவாங்கப்பா, அதனால நான் அலோவ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இவன் திரும்ப திரும்ப கடிதம் எழுதுறான். போப் சொல்றாரு, நீ இந்த தவறை செய்தால் நான் உன்னை திருச்சபை விட்டு தள்ளி வச்சிருவேன்னு சொல்றாரு. இவனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
நான் ஒரு நாட்டினுடைய அரசன், இந்த உலகத்தில் பாதி நாடுகளை காலனியாக நான் தான் வச்சிருக்கிறேன். அப்பேற்பட்ட என்ன பார்த்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஆன்மீக தலைவர் நீங்க, போப்பாண்டவர், எப்படி நீ என்ன எப்படி தள்ளி வைக்க முடியும்? இங்கிலாந்து நாட்டிலிருந்தும் நான் எந்த நாடுகளை எல்லாம் ஆள்கிறேனோ அந்த நாட்டிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால உருவான சர்ச் தான் ஆங்கிலிக்கன் சர்ச். என்ன சர்ச்? ஆங்கிலிக்கன் சர்ச் எதுக்கு உருவாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ரெண்டாவது பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்காக கத்தோலிக்க திருச்சபை. அவன் வேற எந்த காரணத்துக்காகவும் தள்ளி வைக்கல. ஒரே காரணம், திருச்சபை ரெண்டாவது பொண்டாட்டியை அனுமதிக்கல. புரியுதுங்களா? திருச்சபை பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அதனால தள்ளி வச்சுட்டான். ஓகே, அவன் தான் நம்மளை ஆண்டான் இங்க இல்லையா? இந்தியாவை ஆண்டவன் அவன் தான். அவன் இங்க உள்ள வரும்பொழுது அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இங்க ஏற்கனவே கேத்தலிக் சர்ச் இருக்கு. தோமையார் வந்துட்டாருங்க. சென்னைக்கு வாங்க, சென்னைக்கு வந்திருக்கிறீங்கல்ல. நான் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளி சின்னமலைன்னு ஒரு இடத்துக்கு போவேன். அந்த சின்னமலை இடத்துல தோமையார் குகை இருக்கு, தோமையார் வாழ்ந்த இடம் இருக்கு, அவர் கையால செதுக்கின சிலுவை இருக்கு. அவர் தாகம்னு கேட்டப்போ பாறை வெடிச்சு வந்த தண்ணீர் அங்கதான் இன்னைக்கும் இருக்கு. 2000 வருஷமா மலை உச்சியில ஒரு 1.5 அடி ஆழத்துல தண்ணி இருக்கு, வத்தவே இல்லை. இதெல்லாம் பார்க்கணும். ஹோலி லேண்டுக்கு போய் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சென்னையில வந்து தோமையார் வாழ்ந்த இடத்த பாருங்க, தோமையார் கொல்லப்பட்ட மலையை வந்து பாருங்க, தோமையார புதைச்சு வச்ச சாந்தோம் பேராலயத்தை பாருங்க. உலகத்திலே 3 இடத்துல தான் அப்போஸ்தலர்களுடைய கல்லறை மீது கோயில் கட்டி இருக்கிறாங்க. அது முதல்ல எங்க இருக்கு? ரோம்ல இருக்கு, பேதுருனுடைய கல்லறைக்கு மேல. ரெண்டாவது ஸ்பெயின்ல இருக்கு, சாந்தியாகோ தி கம்பஸ்தலா ஸ்பெயின்ல இருக்கு, யாக்கோபினுடைய கல்லறைக்கு மேல கோயில் கட்டி இருக்கிறாங்க. மூணாவது எங்க இருக்கு? சென்னையில இருக்கு இல்லையா? புனித தோமையாருடைய கல்லறைக்கு மேல கத்தீட்ரல் கட்டி இருக்கிறாங்க. நான் ஏன் சொல்றேன்? முன்னாடி தொடக்கத்திலேயே 1ஆம் நூற்றாண்டிலேயே இங்க கேத்தலிக் சர்ச் வந்தாச்சு. இவர்கள் 1947 பிரிஞ்சாங்க. பிரியமானவர்களே, ஏன் பிரிவினை வந்தது? ஏன் குழப்பம் வந்துச்சு? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள தவறுகள் இருந்தது, நம்ம அதை ஏத்துக்கணும். கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள தவறுகள் இருந்தது. கேத்தலிக் சர்ச் தவறு இல்லை. வித்தியாசம் புரியுதா? கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள தவறுகள் இருந்தது, கேத்தலிக் சர்ச்சு தவறான சர்ச்சு கிடையாது. நீங்க ஒரே ஒரு இடத்த காட்டுங்க, இங்க எந்த தவறுமே இல்ல, பர்ஃபெக்டான ஒரு இடம் ஏதாவது காட்டுங்க. இல்ல, மனுஷன் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, வீட்டுல குப்பை இருக்கும், குப்பை இருப்பதால் வீட்டை கொளுத்திடுவீங்களா? குப்பைய பெருக்கி தள்ளணுமே ஒழிய வீட்டை கொளுத்த மாட்டோம் இல்லையம்மா? ஓடு ஓட்டையாயிருச்சு, வீட்டை இடிச்சிருவோமா? ஓடு ஓட்டையானா ஓடதான் மாத்தணும், வீட இடிக்க மாட்டோம். இதுதான் தப்பா நடந்துச்சு. இப்படி நடக்கும், ஏன்னா அந்த காலத்திலே இது நடந்துச்சு. சீடர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே யோவான் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல 2 மூப்பர்கள் இருக்கிறாங்க ஒரே திருச்சபையில. அதுல ஒருத்தன் சீடரை ஏத்துக்கவே இல்லை, இயேசுவின் சீடர்களை ஏத்துக்கல. அவன் பேரு தியோத்ரபு. அவன் பேர் என்ன? தியோத்ரபு. 3 யோவான், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும் அதுல. 3 யோவான்ல அதுல 2 பேர் இருக்கும். ஒருத்தன் பேரு காயூஸ், இன்னொருத்தன் பேரு தியோத்ரபு. காயூஸ் என்பவரை சீடர்கள் பாராட்டுவாங்க, தியோத்ரபு என்பவரை சீடர்கள் திட்டுவாங்க. அவரும் ஒரு குழுவுக்கு மூப்பர். மூப்பர்னா ஃபாதர், ஒரு சர்ச்சினுடைய பிரீஸ்டா இருப்பாரு. ஆனா அவரு தவறு செய்வாரு, அவரை கண்டிப்பாரு. இன்னொரு ஃபாதர் இருப்பாரு, அவரை பாராட்டுவாங்க. அப்ப அந்த காலத்திலையும் திருச்சபைக்குள்ள குழப்பவாதிகள், பிரச்சனைக்குரியவர்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. மார்ட்டின் லூத்தர் எங்கிருந்து போனவர்? எங்கிருந்து போனவர்? கேத்தலிக் சர்ச்சில் ஃபாதரா இருந்தவர் இல்லையா? இங்கிருந்து தானே வெளியில போனாரு. 8ஆம் ஹென்றி எங்க இருந்து போனவர்? கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள இருந்து போனவர். அப்போ சர்ச்சுக்குள்ள இருந்து பிரிவினை எண்ணங்களும் குழப்பங்களும் கொண்டவர்கள் சர்ச்சை விட்டு வெளியில போனாங்க. சில பேர் சர்ச் செஞ்ச சில தவறான செயல்களை சுட்டிக்காட்டி உள்ளேயே திருத்தினாங்க. அதுல நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க. பிரான்சிஸ் அசிசியார் எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும்னா அவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அந்தோனியார்
சர்ச்சுக்குள்ள இருந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வல்லமையாக போதித்து நிறைய பேரை மாற்றத்துக்கு கொண்டு வந்தாரு. தவறுகள் இருக்கும் பொழுது இறை வசனத்தை கொண்டு திருச்சபையின் சட்டதிட்டங்களை கொண்டு திருத்தனமே ஒழிய சபையை உடைக்க கூடாது. ஆனா என்ன ஆச்சுன்றதா இப்ப நான் சொல்ல போற கதை. முதலாக சர்ச் இப்படி பிரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பைபிள்லயே போட்டிருக்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லவா? எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா பைபிள? பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். எதுக்காக ஃபாதர் குறிச்சுக்கணும்? பெந்தகோஸ்தேக்காரங்க கிட்டையும் பிரிவினை சபைகள் கிட்டையும் போய் வாதாடுவதற்காகவா? இல்ல, நம்மையே நாம் காத்துக் கொள்வதற்காக. கேத்தலிக் சர்ச் எங்கேயும் போய் வாதாட மாட்டாங்க, எங்கேயும் போய் யாரையும் கம்பல் பண்ண மாட்டாங்க. கேத்தலிக் சர்ச் அமைதியா நம்ம இருப்போம். நம்மை தாக்க வரும் பொழுது நாம் நம்மை காத்துக் கொள்வதற்காக இறை வசனங்கள் நமக்கு தேவை. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன், வேற எந்த காரணமும் இல்லை. சரியா? வசனம் எடுத்துக்கோங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 4:1. 1 யோவான் 4:1. அன்பார்ந்தவர்களே, யாராவது ஒருத்தர் எழுந்து தெளிவா வாசிங்க ஐயா. அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தனக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லோரையுமே நம்பி விடாதீர்கள். ஒரு சிலர் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, என்கிட்ட அபிஷேகம் இருக்குதுன்னு அவங்களாவே சொல்லிப்பாங்க. யார் சொல்லிப்பா? அவங்களே சொல்லிப்பாங்க. அவங்களே பெருமை பேசுவாங்க. தாங்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்கிறதா அவங்களே சொல்லிப்பாங்க. அவர்களை தயவு செய்து நம்ப வேண்டாம். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் அடுத்த வசனம் நான் கொடுக்க போறேன். திருத்துதர் பணி 20:28. திருத்துதர் பணி 20:28. சீக்கிரம் எடுப்பீங்களா? பைபிளை புரட்டுறதை மட்டும் நாங்க பிரிவினை சபை கிட்ட இருந்து கத்துக்கணும். அவங்க நல்லா புரட்டுவாங்க பைபிள, இல்லையா? திருத்துதர் பணி 20:28. யாராவது ஒருத்தர் எழுந்து சத்தமா அம்மா வாசிமா. கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளார். யார் இதை சொல்றா? பவுல் அந்த காலத்தில் இருந்த ஆதி திருச்சபை மக்களினுடைய மூப்பர்களை அழைத்து அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்றார். வாசிங்கம்மா. உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமா பார்த்துக்கோங்க. யார பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு? மந்தைய பார்த்துக்கோங்க. இது எங்க வேலை. நான் சொன்னேன், எங்க மேலையும் தப்பு இருக்கு, இல்லையா? சில நேரம் நாங்களும் அந்த வேலையை செய்யல. அம்மா முடியலம்மா, எந்திரிமா, என்ன பொசுக்கு பொசுக்குன்னு உட்கார்ற நீ, இல்லையா? மந்தையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, உங்களை விட்டு நான் சென்ற பிறகு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப காட்டமான வார்த்தை. கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள என்ன நுழையும்? கொடிய ஓநாய்கள் நுழையும். இது சாதாரண வார்த்தை பிரியமானவர்களே. கொடிய ஓநாய்கள் சாதாரண வார்த்தையை பவுல் பயன்படுத்தல. ஏன்னா ஏன் ஓநாய்கள் அவர் பயன்படுத்துறாருன்னா, தொடக்கத்திலிருந்து எந்த சபையும் இல்ல, தொடக்கத்திலிருந்து இருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான், இல்லையா? 1053 ஒரு பிரிவினை அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அது ஒரு பெரிய குரூப், வெளியில போனாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க 800 வருஷம் கழிச்சு, இல்லையா? அதற்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டு மார்ட்டின் லூத்தர், லூத்தரன் திருச்சபை. அதற்கு பிறகு வந்தது 8ஆம் ஹென்றி, 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணணும்னு பிரிஞ்ச ஒருத்தன், இல்லையா? அதிலிருந்து பிரிஞ்ச வந்தது தான் பெந்தகோஸ்தே சபை வரைக்கும். இப்ப நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லுவேன். எப்ப எந்தெந்த குரூப் பிரிஞ்சது. 1947 சிஎஸ்ஐ, சிஎஸ்ஐக்கு அப்புறம் வந்தது 1970 பெந்தகோஸ்தே சபைகள், 1970களில் வந்துச்சு. இப்போ ரீசெண்டா, இல்லையா? என்ன காமெடினா, இதுதாங்க பைபிள் நம்ம தான் அவங்க கிட்ட காட்டணும். அந்த பைபிள் எடுத்து அக்குள்ள சொருகிட்டு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஐயா இது நாங்க கொடுத்த பைபிள் ஐயா, நீங்க நம்ம கிட்ட பிரச்சனை என்ன, நம்ம படிக்கல,
கொஞ்சம் படிச்சதுனால, அறகுறையான அறிவுனால தவறான போதனைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அததான் பவுல் அப்பவே சொல்றாரு, உங்களிடம் கொடிய ஓநாய்கள் உள்ள வரும், வாசிங்கம்மா, என்பது எனக்கு தெரியும். கண்டிப்பா வருவாங்க, வாசிங்க. அந்த ஓநாய்கள் என்ன பண்ணும்? மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். இது வெளியில போய் எங்கேயாவது நற்செய்தி சொன்னாலும் பரவாயில்ல, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறதுங்களே இழுக்கும். மந்தையை தப்ப விடா. எனக்கு வேற யாராவது மதத்தை சார்ந்தவங்களுக்கு போய் அவங்க போதிச்சு அவங்க மாத்தினா கூட சந்தோஷம் தான் எனக்கு. கடைசியா இயேசுவை தான் அவங்க புகழ்றாங்க, இயேசுவை துதிக்கிறாங்க, அது நமக்கு போதும். இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, அவன் நமக்கு எதிராய் இல்லாதவரை அவன் நம்மை சார்ந்தவன் தானே, அதனால அது பிரச்சனை இல்லை. அதனாலதான் நம்ம யாரையும் எந்த இடத்துலயும் குறை சொல்லவே மாட்டோம். ஆண்டவருக்கு போதிக்கிறாங்களா, சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஆனா இங்க பிரச்சனை என்ன? அவங்க மந்தையை தாக்குகிறது. வெளியில போய் நற்செய்தி அறிவித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்தா பிரச்சனை இல்லை. எங்க தாக்குது? மந்தையை தாக்கும், தப்பிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி. இந்த ஓனா எங்கிருந்து வருமா? இந்த ஓனா எங்கிருந்து வரும்? உங்களிடமிருந்து சிலர் தோன்றி. இப்ப நான் சொன்ன 1053 முதல் பிரிவினை, 16ஆம் நூற்றாண்டுல 2ஆம் பிரிவினை, 8ஆம் ஹென்றி அரசன் 3வது பிரிவினை, அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்ச நிறைய பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், குட்டி குட்டி சபைகள் நிறைய, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தது 1947ல, 1970ல அவங்களுக்குள்ள இருந்த பிரிவினைகள். அதுல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3000-4000 சர்ச். பைபிள் எடுத்தவரெல்லாம் இன்னைக்கு தண்டல்கார் ரைட்டர், பைபிள் எடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பண்ணலாமா ஃபாதர்? இது சரியா? அதையும் நான் இப்ப சொல்றேன், பைபிள் வசனத்தோட சொல்றேன். அம்மா இதை வாசிச்சு முடிச்சிருங்க. அந்த ஓநாய்கள் எங்க இருந்தோ வராது, உங்களிடமிருந்து சிலர் தோன்றி, வாசிமா, சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவிற்கு உண்மையை திரித்து கூறுவார்கள். உண்மை எப்படிமா சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? திரித்து கூறுவார்கள். கத்தோலிக்கர்கள்லாம் மாதாவை கும்பிடுறாங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாதா நமக்கு சாமி இல்ல, மாதாவை நம்ம கும்பிடவே இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளியில என்ன பிரச்சாரம் பண்றாங்க? இவங்க மாதாவை கும்பிடுறாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு நாங்க வணக்கம் செலுத்துறோங்க, மரியாதை கொடுக்கறோங்க, அவங்கள நாங்க இது பண்ணலைங்க. அப்புறம் ஏன் சுரூபம் வச்சிருக்கிறீங்க? அதுக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில் சொல்ல வரேன், சரியா? செம காமெடியா இருக்கும் அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா. இவங்க சிலைய கும்பிடுறாங்க. நாங்க இந்த சிலைய கும்பிடலங்க, இந்த சிலைய பிளஸ் பண்றதே ஃபாதர் தாங்க. உண்மையா இல்லையா? சுரூபம் நீங்க வாங்கிட்டு வரீங்க, யார் பிளஸ் பண்றா? ஃபாதர் தான் பிளஸ் பண்ற. சுரூபத்தை நம்ம யாருமே கும்பிடவே இல்லை, அப்புறம் ஏன் வைக்கிற? அதுக்கும் நான் உங்களுக்கு வசனத்தோட பதில் தரேன் இல்லையா? நிறைய குழப்பங்களை, இந்த மாதிரி கேள்விகள். மாதாவுக்கு குழந்தை இருக்குது, இவர் போய் பார்த்துட்டு வந்தாரு இல்லையா? பைபிள் இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. ஏங்க சகோதர சகோதரி இருக்குங்க, அதுக்கு தான் நேத்து நான் பதில் சொன்னேன் இல்லையா? இல்லங்க, சகோதர சகோதரி இல்லாததுனாலதான் கடைசி காலத்துல இயேசு அன்னை மரியாளை யோவான் கிட்ட ஒப்புவிச்சாரு. யோவான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பராமரித்து வந்தாரு இல்லையா? இதெல்லாம் நிறைய விஷயம். நேத்து நீங்க வந்திருந்தா உங்களுக்கு நிறைய தெளிவுகள் அன்னை மரியாளை பத்தி கிடைச்சிருக்கோம். நான் அதை பத்தி இப்ப பேச விரும்பல, இன்னொரு வாய்ப்பு இருந்தா அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பத்தி மட்டும் பேசுவோம். எப்படி மக்களை இன்னைக்கு குழப்புறாங்க, பொய் சொல்றாங்க, போலி அபிஷேகத்தை பத்தி பேசுறாங்கன்னு மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன், சரியா? நம்ம எதையுமே கற்பனையில இருந்து சொல்ல வேண்டாம், எல்லாமே எதுல இருந்து சொல்லுவோம்? இறை வசனத்திலிருந்து சொல்லுவோம். சரி மீண்டும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். முதல்ல சொல்லிட்டார் பவுல் இல்லையா? ஃபாதர், அவங்க இடத்துல அதிசயம் நடக்குதா இல்லையா ஃபாதர்? அற்புதம் நடக்குதுன்னு சொல்றாங்களே ஃபாதர். ஆனா இந்த சர்ச்சில் போனா அதிசயம் நடக்குதே, அற்புதம் நடக்குதே அப்படின்னா ஏசு இல்லையா? ஏசு இருக்கிறாரா இல்லையா? அங்க 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். யாராவது ஒருத்தர் எழுந்து சத்தமா வாசிங்க. ஆண்டவருடைய நாள் வந்து விட்டது என இறைவாக்காகவோ என்னமா அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய
திருமுகம்னா பவுல் நிறைய கடிதம் எழுதுறாரு இல்லையா, அந்த கடிதத்தையே யாராவது கோட் பண்ணி ஆண்டவருடைய நாள் வந்து விட்டது, கடைசி நாள், சாவ போறீங்க. ஒருத்தர் 2000 அப்படிதான் பண்ண, ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் அமெரிக்கால. 2000 உலகம் அழிய போதுன்னு ஒரு 1500 பேரை ஒரு மலை கூட்டிட்டு போயிட்டான். தோ இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், நம்ம எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் வித்துருங்க. இதை நம்பி ஒரு 1500 பேர் மேல போயிட்டாங்க. 2000 வந்துருச்சு. நம்ம ஊர்லயே அந்த காமெடி நடந்துச்சு, பாத்தீங்களான்னு தெரியல. நிறைய சபையில சொன்னாங்க, நைட்டோட நைட்டு ஆட்டெல்லாம் அடிச்சு கோழிலாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு படுத்துருச்சுங்க, இப்போ அழிய போகுது அழிய போகுது அழிய போகுது இல்லையா. அவனும் மேல போய் அப்படிதான் உட்காந்துருந்தாங்க. உலக அழியில என்ன பண்ணான்னு தெரியுமா அந்த பாஸ்டர்? ஜூஸ்ல விஷத்தை கலந்து அங்க இருந்து வந்திருந்த எல்லாருக்கும் கொடுத்து குழந்தை குட்டி பெரியவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இது 2000 நடந்துச்சு இந்த விஷயம். இப்படி நிறைய பேர் கிளம்பி வந்து சமீப காலமா இருக்கிறது, கடைசி காலம் வந்துருச்சு. எப்பா கடைசி காலம் வரட்டும், உன் கடமையை செய், ஆண்டவரை துதித்து ஆராதித்து வாழு, இயேசுனுடைய பிள்ளையாயிரு, இயேசுக்கு சாட்சியாயிரு. அவருக்கு தெரியும் யார பரலோகத்துக்கு எடுக்கணும், யார நரகத்துக்கு போடணும், யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படி யாராவது வந்து போதிச்சுட்டே இருப்பாங்க. வாசிமா, யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம். அவ்வளவுதான் போல இருக்கு, முடிஞ்சிச்சு. நிலை குலைய வேண்டாம். நம்ம கேத்தலிக் சர்ச்சில் நீங்க சந்தா கட்டுறீங்கல்ல, 10 ரூபாய் கட்டினீங்கனாலும் கணக்கு இருக்கா இல்லையா? அவங்க சர்ச்சில் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க தசம பாகத்துக்கு கணக்கு இருக்கா? நம்மால் 10 ரூபா கொடுத்துட்டு சாமியார 10 கேள்வி கேட்பாரு, கரெக்டா? நம்மால் 10 ரூபா கொடுத்துட்டு எத்தனை கேள்வி? ஃபாதர 10 கேள்வி. ஆனா அங்க எவ்வளவு போட்டாலும் என்ன இல்ல, கணக்கெல்லாம் கிடையாதுங்க, கணக்கு கிடையாது. இதெல்லாம் எதுக்கு காரணம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். அம்மா வாசிங்க. திகிலுறவும் வேண்டாம், எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்றுவதற்கு இடம் கொடாதீர். நான் இப்பவும் சொல்றேன், நாம அவங்க கிட்ட போய் வாதாடுவதற்காக இந்த வசனங்களை சொல்லல, நம்மை இறை வார்த்தையின்படி இறை வசனத்தின்படி காத்துக் கொள்வதற்காக இந்த வசனங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்தது முக்கியமான வசனம், அதே அதிகாரம் 9, 12 வசனங்கள், 9 - 12 வாசிங்க. அதே அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 2, 9 - 12. நல்லா கவனிங்க. அதிசயம் செய்யும் போது அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான். யாருடைய ஆற்றலை வச்சு அதிசயம் செய்யறான்? யாருடைய ஆற்றலுங்க? சாத்தானுடைய ஆற்றலை வச்சு அதிசயம் செய்ய முடியும். பிசாச வச்சு கூட அதிசயங்களை செய்ய முடியும். அதிசயம் நடக்கிறதுனாலேயே ஆண்டவரால மட்டும்தான் நடக்குதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த உலகை ஏமாற்றுவதற்காக சாத்தானின் ஆற்றலால் வந்து, வாசிப்பா, எல்லா வகையான போலியான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வான். போதுமா? யாரை வச்சு செய்வான்? சாத்தானின் ஆற்றலால் கூட செய்வான். அப்ப என்கிட்ட இருக்குது சாத்தானா பரிசுத்தாவியா எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான அபிஷேகம் எது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். அதுதான்மா, எது உண்மையான தூயாவி, எது உண்மையான தூயாவின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபாதர், இது சரி இது தப்புன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கற்பனையிலிருந்து சொல்ல வேண்டாம், பைபிள் வசனத்திலிருந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது ஐயா நீங்க இது வாசிங்க, 2 திமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 திமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். யாராவது ஒருத்தர் எந்திரிங்கம்மா. ஐயோ அங்க எந்திரிச்சா நீ கத்தணுமா? ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை விரும்ப மாட்டார்கள். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? மக்கள் எதை விரும்ப மாட்டாங்க? நலம் தரும் போதனையை விரும்ப மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டா டிசிப்ளினா எதை சொன்னாலும் மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உண்மையா இல்லையா? இல்லையா? இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்க சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு வீடு கிடைக்கும், எங்க சர்ச்சுக்கு வாங்க ஆண்டவர் உங்களுக்கு நலம் கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு. அவங்க பேசுறதெல்லாம் இந்த உலக சம்பந்தமான ஆசீர்வாதங்கள். ஒரு பாஸ்டர் பேசுறாரு,
இப்பொழுது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு. என்ன கைத்தட்டல், யாருலாம் நான் சொல்ல மாட்டேன் பேரு, அது அநாகரிகம், அதனால நான் பேர் சொல்றது இல்ல. இது யூடியூப்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். எப்படி அந்த அந்த ஜப கூட்டத்துக்கு வந்த ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு வந்துச்சா? 1 லட்சம் ரூபாய் வந்துச்சா. ஐயா, வந்த எல்லார் அக்கௌண்ட்லயும் போட வேண்டியதானே? என்னங்கம்மா, வந்த எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு 1 லட்சம் ரூபாய் போட வேண்டியதானே? இல்லங்க, அதிசயம் அற்புதம் ஒருத்தருக்கு தாங்க நடக்கும், அவங்க நம்பினாங்க, அதனால அவங்க அக்கௌண்ட்ல மட்டும் 1 லட்சம். எப்படிங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 லட்சம் போட முடியும்? கடவுளுடைய அதிசயங்க அது, மனுஷனுங்களுக்கு புரியாதுங்க. அக்கௌண்ட்ல காசு போடுறது யாருக்கு புரியாதா? உடம்புல அதிசயம் நடக்குது, என் வாழ்க்கையில மாற்றம் நடக்குது, மனுஷனுக்கு புரியாது. அக்கௌண்ட்ல காசு போடுறது மனுஷனுக்கு புரியாதான். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, காமெடியான விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். நீங்க விழுந்து சிரிப்பீங்க. ஆனா இதெல்லாம் நான் வந்து நகைச்சுவைக்காக நான் மறுபடியும் சொல்லல. நீங்க நானும் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், பாரம்பரியத்தை காத்துக்கொள்ளணும். இந்த கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து தான் இத்தனை லட்சம் புனிதர்கள் வந்திருக்கிறாங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி 5 காய புனிதர்கள் இங்கதான் இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவருடைய 5 காயத்தை பெற்றவர்கள் இங்கதான் இருக்கிறாங்க. எத்தனையோ அதிசயங்கள் நடந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறோம். விவிலியம் தெரியாததால, சில தவறான செயல்களை நாமும் செய்வதால மற்றவர்களுடைய பழிச்சொல்லுக்கும் இழிச்சொல்லுக்கும் ஆளாக வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, அவங்க சொல்ற ஒரு சில குற்றச்சாட்டு உண்மைதான், அவங்க சொல்ற ஒரு சில குற்றச்சாட்டு சரிதான். நம்ம திருத்திக்காததுனால இல்லாததும் பொல்லாததையும் நம்ம மேல போட்டு பெரிய பழிய உண்டு பண்ணுகிறார்கள் இல்லையா? அதனாலதான் சரியான பார்வை நமக்கு வேண்டும். நம்மை நாம திருத்திப்போம், நம்ம யாரையுமே குறை சொல்ல வேண்டாம். வெளியில நம்மை திருத்திக் கொள்வதுதான் இந்த தியானத்தினுடைய முக்கியமான நோக்கம். அபிஷேகத்தை சரியா பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான நோக்கம். சரி அம்மா, அடுத்து வாசிங்க அத 2 தீமோத்தேயு 4:3-4. அவர்கள், அம்மா வாசிங்க, இருப்பா அவங்க வாசிக்கிறாங்க. ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனை விரும்ப மாட்டார்கள், மாறாக என்னமா, அதனாலதான் சொன்னேன், யாராவது பக்கத்துல சத்தம், தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப போதகர்களை பெருக்கிக் கொள்வார்கள். நல்லா கவனிச்சுங்களா? அவங்க தங்களுக்கென ஒரு பாஸ்டரை உருவாக்கிக்குவாங்க. சில பேர் அவங்களே மாட்டிக்கிட்டு வந்துடுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வந்து நான் தான் பிஷப், நான் தான் ஆர்ச் பிஷப், அவங்களே சொல்லிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க கடையில வாடகை கொடுத்து, இல்ல எங்கேயாவது காசு கொடுத்து ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டு அப்படி கையில ஒரு கோல் எடுத்துட்டு வந்து நின்னுறாரு. யார் பாக்குறதுன்னா பிஷப்பாம். 2-3 நாளுக்கு முன்னாடி சத்தியம் டிவில ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் பேரு வேண்டாம் இல்லையா, அவர் சொல்லிக்கிறார், அவரே நான் தான் ஆர்ச் பிஷப்பு அப்படின்னு சொல்லிக்கிறார். நாங்க தர்மபுரியில 120 வீடு கட்டி கொடுத்தோம். உடனே பேட்டி எடுக்கிறவர் கேட்க, எங்க கட்டி கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. சிரிக்கிறார் பெக்க பெக்கான்னு. அப்புறமா எந்த ஊர் பேர் என்ன, ஊர் பேர் அவருக்கு தெரியல இல்லையா? நீங்க அப்புறமா போய் பாருங்க. இது சத்தியம் டிவில ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு பேட்டி. அந்த ஊடகவியலாளர், அவர் பேரு முக்தார்னு நினைக்கிறேன், முக்தார் பேட்டி எடுக்கிறாரு. அவரே சொல்லிக்கிறாரு, நான் தான் ஆர்ச் பிஷப்னு அவரே சொல்லிக்கிறாரு. சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா விஷயம் என்ன, இப்படி ஒரு சிலர் தங்களுக்கென போதகர்களை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள். யாருடைய தயவும் தேவையில்லை. ஓகே, அடுத்தது உரோமையர் 16வது அதிகாரம் 17-18 வசனங்கள். உரோமையர் 16, 17, 18. சீக்கிரம் எடுங்கம்மா, டைம் இல்லை நமக்கு. சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வேண்டுவது, நீங்கள் கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறவர்களை, அவர்களை குறித்து கவனமாயிருங்கள். உட்காருங்கம்மா. கத்தோலிக்கானா என்ன சொன்னங்க? எல்லாருக்கும். கத்தோலிக்கானா என்ன அர்த்தம்? நம்ம கேத்தலிக் சர்ச் யாருக்கும் தடை கிடையாது. கத்தோலிக்கானா எல்லாருக்கும். அப்ப இது ஒற்றுமைப்படுத்தும். இன்னைக்கு கேத்தலிக் சர்ச் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இதனுடைய மெம்பர்ஷிப் எவ்வளவு தெரியுமா? 140 கோடி. கேத்தலிக் சர்ச்சோட மெம்பர்ஷிப் எவ்வளவுங்க? நம்ம இந்தியாவில் கூட அவ்வளவு மக்கள் தொகை இல்ல. உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிற மிகப்பெரிய திருச்சபை
கேத்தலிக் சர்ச். சரியா? நம்ம என்ன சொல்றோம்? ஒற்றுமை. ஒற்றுமைக்கு எதிராக யாரு போனாலும் வெளியில போயிடுவாங்க, அவ்வளவுதான் ஒழிய இது உள்ள இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பிரிவினை சபைகள் கிட்டத்தட்ட 5000 6000 சபைகளுக்கு மேல பிரிஞ்சு போயிருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பரிசுத்தாவி ஒன்றிணைப்பாரா, பரிசுத்தாவி பிரிப்பாரா? என்னங்க? பரிசுத்தாவி எப்பவுமே என்ன பண்ணுவாரு? நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு 20 குட்டி சபைகள் எல்லாம் ஒன்னா வாங்கப்பா. நீங்களாம் பிரிஞ்சிருக்கிறீங்கல்ல, ஒன்னா வாங்க, ஒரே சர்ச்சுன்னு சொல்லுங்களேன் பாப்போம். இருக்க முடியாது. என்ன வந்துடும்? போட்டி, பொறாம, காசு எவனுக்கு ஷேர் ஒழுங்கா போகுது. வந்துருமா வந்துடாத? உன் பிரச்சனை, உன் பிரச்சனை அங்கதானே இருக்கு. ஒற்றுமைப்படுத்தி வாங்க. ஒத்துக்கிறோம், நாங்களும் வரோம் ஜெபிக்க. ஏன்னா எங்க ஒற்றுமை இருக்கோ அங்க யார் இருக்கிறா? பரிசுத்தாவி இருக்கிறார். நாங்க தாராளமா வரோம். நீங்க இயேசுவை தானே துதிக்கிறீங்க, எங்களுக்கு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, நாங்க வரோம். ஆனா நாளுக்கு நாள் இந்த பிரிவினை அதிகமாகிறதா குறைகிறதா? அதிகமாகும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த பிரிவினை பரிசுத்தாவி அங்க இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ண மாட்டார், அதை பிரிக்க மாட்டாரு. பரிசுத்தாவி என்ன பண்ணுவாரு? சேர்ப்பாரு. பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிறதுனாலதான் ஒவ்வொரு குழுவிடம் இருந்தும் இன்னொருத்தர் பிரிஞ்சு போய் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க. நல்ல கவனமா கவனிங்க பிரியமானவர்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்க, 2 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம் எடுங்களேன், டக்கு டக்குன்னு, டைம் இல்லை எனக்கு. தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும் போதெல்லாம், மைக் எல்லாம் சும்மா தானே வச்சிருக்கீங்க, எடுத்து வாசிச்சு தொலைங்களையா. ஒரு மைக் இங்க சும்மா தானே இருக்குது, கையில எடுத்து வாசிங்களா. இங்க ஒரு மைக் இருக்குல்ல, எடுத்து வாசிச்சா எல்லாருக்கும் கேட்கும்ல. உட்கார்ந்து பே பே பேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க பாரு. பிடி சீக்கிரம், கேட்க மாட்டேங்குது நீங்க சொல்றது. எனக்கு வாய்ஸ் நல்லா இருந்தா நல்லா கேட்கும், சத்தமா பேசணும், மைக் இல்லாமயே பேசலாம். நாளைக்கு போய் என்னால கிளாஸ் எடுக்க முடியாதுன்றதுனால மைக் பேசுறேன், மைக்ல பேசுறேன். ஓகேவா? சரி, சீக்கிரம் வாசிங்க. 14. இதை பற்றி பேசும்போதெல்லாம், யாரு அவரு? மைக்கு தான் கையில் இருக்கே, வாசிங்களேன். என் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சீக்கிரம். தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும்போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. கல்வி அறிவில்லாதவர்களும், அவங்கள என்னன்னு சொல்றாங்க பாரு, கல்வி அறிவில்லாதவர்களும், உறுதியற்றவர்களும், மறைநூலின் மற்ற பகுதிகளுக்கு, மறையுறையின் மற்ற பகுதிகளுக்கு பொருள் திரித்து கூறுவது போல், பொருளை திரித்து கூறுவது போல இவற்றுக்கும் கூறுகின்றனர். இவற்றுக்கும் அவர்கள் பொருளை திரித்து கூறுகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதே வசனத்தை, அதனுடைய அர்த்தத்தை என்ன பண்றாங்க? திரித்து மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த வசனம் எடுத்துக்கோங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனம். சீக்கிரம். ஆனால் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும், எந்த வசனமும் எவரது சொந்த விளக்கத்திற்கும், எவருடைய சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டதல்ல. யாரோ பைபிள் வசனத்தை அவங்க இஷ்டம் போல விளக்கி சொல்லக்கூடாது. பைபிள் வசனத்தை அவங்க இஷ்டம் போல விளக்கி சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் கத்தோலிக்க திருச்சபையில 12 வருஷம் ட்ரைனிங் வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு கருத்தை திருச்சபைக்கு எதிராக மாத்தி பேசினா நான் குருவா நிக்க முடியுமா? எங்க இருந்து வரும் தெரியுமா கட்டளை? போப் கிட்ட இருந்து வரும். இந்த குருவானவரை திருச்சபை விட்டு தள்ளி வைங்க. ஒருத்தரை வச்சாங்க அப்படி. யாருன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா பாட்டெல்லாம் பாடுவார், அருமையான தந்தை இல்லையா? அவர் பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நானும் பாடுறேன், பாட்டுல குறை இல்லை இல்லையா? ஆனா சொன்ன விஷயங்கள்ல நிறைய குறை. நற்கருணையில இயேசு இல்ல இல்லையா? தவறான போதனைகள் வந்துச்சு. குருவானவர் தான். அதுக்கப்புறம் தான் கத்தோலிக்க திருச்சபை என்ன பண்ணுச்சு? அவரை தயவு செய்து வெளில போயிடுங்க. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையிலே மாற்று கருத்து, தவறான போதனைகளுக்கு இடம் கிடையாது. ஒரு குருவானவர் உலகம் ஃபுல்லா இருக்கு. யாராவது ஒருத்தர் இந்த கருத்துக்கு மாற்று கருத்து பேசிவிட முடியுமா? தொலைச்சுவாங்க.
அப்படி இருக்க முடியாது. ஒற்றுமை. ஏன் ஒற்றுமை? அதுக்கும் நான் விளக்க சொல்றேன். அடுத்த வசனம் எடுத்துக்கோங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். யாராவது ஒருத்தர் முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர்கள் தோன்றினர். முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர்கள் தோன்றினார்கள். அவ்வாறே உங்களிடையும் என்னங்க? உங்களிடையேயும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள். போலி போதகர்கள் தோன்றுவார்கள். போதுமா? யார் தோன்றுவா? போலி போதகர்கள் தோன்றுவார்கள். அப்புறம் சரி, அது அப்புறம் வாசிக்கலாம். அடுத்த வசனம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். கலாத்தியர் 1:6-9 வசனங்கள். கலாத்தியர் 1:6-9. கலாத்தியர் 1:6-9. யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க சத்தமா. மைக்ல வாசிக்கிட்டோமா? மைக்ல வாசிக்கிட்டோம். கலாத்தியர் 1:6-9. உங்களுக்கு சத்தம் நல்லா இல்ல, சண்டை போட மட்டும்தான் சத்தம் வருது. கலாத்தியர் 1:6-9. சீக்கிரம் வாங்க, வாசிங்க. கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே. வேறு ஒரு நற்செய்தி பின்னாடி போயிட்டீங்களே. கவனிச்சீங்களா? தொடக்கத்திலிருந்து வந்த ஒரே நற்செய்தி எது? கேத்தலிக் சர்ச். நீங்க இப்ப வேற ஒரு பைபிள் பின்னாடி போயிட்டீங்களே. வாசிங்க. எனக்கே வியப்பாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, எனக்கே வியப்பாய் இருக்கிறது. வேறொரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் வேற ஒரு நற்செய்தி இருக்கிறதுன்னு சொல்ல வரல, நான் சொல்ல வரவில்லை. ஆனால் மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்புறம் நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியின் என்று நல்லா கவனிங்க. இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வருது. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியின் என்று மாறுபட்ட கருத்தை நானோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ, ஏன் வானத்திலிருந்து வந்த தேவ தூதரே நற்செய்தியை மாத்தி பேசினா, யாரு தவறாக அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. போதுமா? பைபிள பவுல் சொல்றாரு, நானே தப்பா அறிவிச்சாலும் சரி, வானத்தூதிலிருந்து வந்த தேவ தூதரே தப்பா அறிவிச்சாலும் சரி, நாங்க அறிவிச்சதுல இருந்து யாராவது மாத்தி அறிவிச்சாங்கன்னா அவர்கள் இது ஏன் வார்த்தை இல்ல பிரியமானவர்களே, இது பவுலுடைய வார்த்தை. அதனாலதான் கேத்தலிக் சர்ச் ரொம்ப கவனமா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்றேன். ஐயா உட்காருங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்றேன். பவுல் எல்லா இடங்களையும் போய் நற்செய்தியை போதிச்சார் இல்லையா? அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, விருத்த சேதனம் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கறாங்க. ஏன்னா யூதர்கள் விருத்த சேதனம் செய்வாங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களா மாறினாங்க. மற்ற பிற இனத்தவர்கள் விருத்த சேதனம் செய்ய மாட்டாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்களா மாறினாங்க. இவங்க 2 பேருக்குள்ள குழப்பம். அப்ப யூத கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்றால் விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்றாங்க. இந்த கேள்வி பவுல் கிட்ட வருது. அப்ப பவுல் உடனே திமிர் பிடித்தவராக, ஆணவம் பிடித்தவராக தானாக பதில் சொல்லல. கவனிங்க. பவுல் என்ன பண்ணார் தெரியுமா? அங்கிருந்து கிளம்பி எருசலேமுக்கு வரார். எங்கிருந்து? அவர் நற்செய்தி போதித்த இடத்திலிருந்து நிறைய இடங்கள்ல அவர் திருச்சபை ஏற்படுத்தினார் இல்லையா? அங்கிருந்து கிளம்பி எங்க வராரு? எருசலேம்ல வந்து சீடர்களை ஒன்று கூட்டுகிறார். திருத்துதர் பணி 15வது அதிகாரம். சீடர்களை ஒன்று கூட்டுகிறார். அதுக்கு பேரு ஆங்கிலத்துல ஜெருசலேம் கவுன்சில், தமிழ்ல எருசலேம் சங்கம்னு இருக்கும். எல்லாரையும் ஒன்று கூட்டி அங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அவர் தன்னுடைய தனிப்பட்ட பதில சொல்லாம அப்போஸ்தலர்கள் எடுத்த முடிவைத்தான் போய் திருச்சபை மக்கள் கிட்ட சொன்னாரே ஒழிய தன்னுடைய சொந்த கருத்தை யாருக்கிட்டையும் அவர் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. இங்க வந்து கூட்டம் போடுறாங்க. கூட்டத்துல பேதுரு இருக்காரு, யாக்கோபு இருக்கிறாரு. எருசலேம் திருச்சபைக்கு யாக்கோபு தான் தலைவர், அவர் தான் பிஷப். தலைவர் யாரு? பேதுரு, அவர் தான் போப்பு, அவரும் இருக்காரு. எருசலேம் சர்ச்சுக்கு யாரு பிஷப்? யாக்கோபு. யாக்கோபு தான் அந்த சங்கத்துக்கு தலைமை தாங்குறார். கோயம்புத்தூர் டயசிஸ்க்கு யாரு தலை? தாமஸ் அக்வினஸ். அவ்வளவுதான்.
போப்பு யாரு? பிரான்சிஸ் தான். ஆனா முடிவை இங்க யார் அறிவிப்பா? யார் அறிவிப்பா? இங்க நம்ம ஆயர் தான் அறிவிப்பாரு. அதுதான் அப்படியே நடக்கும். அங்க எருசலேம் கவுன்சில் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஷன் முடிவுல சொல்றாங்க, இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை போதுங்க, விருத்த சேதனம் தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே முடிவை எழுந்து அறிவிப்பவர் யார் தெரியுமா? எருசலேம் திருச்சபையினுடைய தலைவராகிய யாக்கோபு. இந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றோம். யாருங்க உண்மையான திருச்சபை? நமக்குள்ள ஏதாவது குழப்பம்னா சங்கம் கூடும், எல்லா பிஷப்ஸ் கர்தினால்கள் ஒன்னா கூடுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, முடிவை போப் எடுப்பாரு. டிசிஷனை யார் சொல்லுவா? நம்ம தல ஆயர், நம்மளுடைய ஆயர் அவர்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஆயர் சொல்றத ஒவ்வொரு குருவும் கேட்டாகணும். இல்லைன்னா நாங்க யாரும் கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லா மக்களையும் மதித்து எல்லா மக்களுக்கும் முன்னிடம் கொடுத்து பரிசுத்தாவியின் தூண்டுதலால தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கருத்தை திருச்சபையில சொல்லவே மாட்டாங்க. ஆனா குட்டி குட்டியா இருக்கிற சபைகள் எல்லா இடத்துலயும் அங்க இருக்கிற பாஸ்டருடைய தனிப்பட்ட கற்பனையும் கதையும் மட்டும்தான் சொல்லப்படுகிறதை ஒழிய கேத்தலிக் சர்ச்சில் அப்படி சொல்லவே முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எக்ஸாசிசம், பேய் ஓட்டுதல் பற்றிய ஒரு டாக்குமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, டீச்சிங்ஸ், படிப்பினைகளை 2021 தான் வத்திக்கான் வெளியிடுது. அது வரைக்கும் பேய் ஓட்டுறதை பத்தி சொல்லவே இல்லை. 2000 வருஷமா சொல்லல. எப்ப வெளியிட்டாங்க டாக்குமெண்ட்டை? 2021 தான் டாக்குமெண்ட் வெளியிடுறாங்க. அப்படின்னா நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம், நிறைய ஆலோசனைக்கு பிறகுதான் கத்தோலிக்க திருச்சபை ஒரு தெளிவான முடிவை எடுக்கும். இஷ்டத்துக்கு ஒருத்தர் கற்பனைக்கு ஏத்த மாதிரி திருச்சபை பேசவே பேசாது. பிரியமானவர்கள், இதுதான் நம்ம திருச்சபையோட பெருமை. புரியுதுங்களா நான் சொல்றது? மாத்தி மாத்தி போதிக்க கூடாது. நீங்க அவங்களுடைய பைபிள் எடுத்து பாருங்க, சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இருக்கும். அதுல என்ன தெரியுமா இருக்கும்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு இருக்கும். ஆனா உண்மையான மீனிங் என்ன? உன்னை பெரிய இனமாக்குவேன். ஆனா அதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? தப்பாயிடுச்சா? ஜாதி வந்துருச்சா? ஏன் டவுட்ல ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டார், ஃபாதர் பைபிள்ல 12 கோத்திரங்கள் இருக்கே, அப்ப 12 ஜாதியா? நான் தலையிலேயே அடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அறிவில்லாம மக்கள் இருக்கிறாங்களேன்னு. 12 பேர் யாரு? யாக்கோபுடைய பிள்ளைங்க. 12 குலங்கள், 12 கோத்திரங்கள் யாரோட பிள்ளைங்க? யாக்கோபுடைய பிள்ளைங்க 12 பேரு. இவங்க 12 பேரும் 12 ஜாதியா? அப்ப எவ்வளவு லூசு புத்தி இருந்ததுன்னா, கிறுக்கு புத்தி இருந்தா ஒருத்தனால சொல்ல முடியாது. ஏன்னா சாதி வெறி, அறிவு கட்டத்தனம். கத்தோலிக்க திருச்சபையில சாதி கிடையாது. அப்படி பின்பற்றினா அது நரகம் தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப 12 கோத்திரங்கள் 12 சாதி கிடையாது, 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைகளுக்கு வழி வந்தவங்கள கோத்திரங்கள்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல. தமிழ்ல குலங்கள்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இது சாதி கிடையாது. புரியுதா? இப்படி சப்பக்கட்டு கட்டுறதுக்குன்னு பிசாசால் தூண்டப்பட்டு நிறைய பேர் பைபிளை தப்பா பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பைபிளை திரித்து சொல்லக்கூடாது யாரும். அதுக்குதான் கத்தோலிக்க திருச்சபை இருக்கு. உங்களுக்கு டவுட்னா வந்து சர்ச்சு கிட்ட கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நானும் என் சுய கருத்தை சொல்ல முடியாது. நான் யார்கிட்ட இருந்து சொல்லணும்? எனக்கு என்னுடைய முன்னோர்கள் புனிதர்கள் திருச்சபையின் சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். நான் தப்பானதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஓகே, அடுத்தது இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது. எல்லாத்திலுமே டூப்ளிகேட் வந்துருச்சு இந்த உலகத்துல. கரெக்டா? இந்த உலகத்துல எல்லாத்திலுமே டூப்ளிகேட். பிரியாணியில கூட டூப்ளிகேட். தலப்பாக்கட்டு பிரியாணி 2 இருக்கு. ஒன்னு தலப்பா கட்டி பிரியாணி, இன்னொன்னு தலப்பா கட்டு பிரியாணி. டீ ஒரிஜினலா, டூ ஒரிஜினலானா டீ தான் ஒரிஜினல். திண்டுக்கல் தலப்பா கட்டி இல்லையா? அவங்க வேற ஒரு குரூப், அவ்வளவுதான். நம்ம யாரையும் குறை சொல்லல. ஆனா 2த்துலயுமே அப்படி வந்திருக்குது இல்லையா? அவங்க கேஸ் போயிடுவாங்க. உடனே தலப்பா கட்டு கேஸ் போயிட்டாங்கல்ல. பாருங்க எங்க பேர் வச்சிருக்காங்க. உடனே இவங்க சொன்னாங்க, சார் நாங்க தலப்பா கட்டின்னு வைக்கலையே, நாங்க தலப்பா கட்டு தானே வச்சோம். 2 பேர் என்ன வைக்கிறாங்க? பிரியாணி தான் வைக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாத்துலயுமே டூப்ளிகேட். ஒரு காலத்துல பாட்டா செருப்புல டூப்ளிகேட் வந்துச்சு. பாட்டாவோட ஒரிஜினல் ஸ்பெல்லிங் என்ன? BATA. டூப்ளிகேட் வந்துச்சு BATA. ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் வராரு. அவருக்கு எது ஒரிஜினல் எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும் இல்லையா? விஷயம் தெரிஞ்சா தெரியும். இல்லனா BATA போட்டதை அவர் என்ன நம்பி வாங்குவாரு?
பாட்டா செருப்பு தான் நினைச்சு நம்பி வாங்குவார் அவரு. ஆனா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அது டூப்ளிகேட். ஒரிஜினல் எது? BA TA. கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள இப்படி ஒண்ணு வரும். டூப்ளிகேட் இயேசு, டூப்ளிகேட் பரிசுத்தாவி, டூப்ளிகேட் பைபிள் வரும்னு அப்பவே பவுல் சொல்லிட்டார். இது யாருக்கும் தெரியாது, நானே சொல்றேன். 2 கொரிந்தியர் 11:4 எடுங்க. 2 கொரிந்தியர் 11:4 எடுத்து சத்தமா யாராவது வாசிங்க பாப்போம். மைக்ல வாசிங்க, டைம் இல்ல. நம்ம ஆராதனைக்கு போனோம். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த, வேற யாரோ வாய்ஸ் கேட்டனே, லேடிஸ் வாய்ஸ், அவங்க வாசிக்கிட்டோம். யார் அது? அம்மா வாசிமா. உங்களிடம் யாராவது வந்து, கவனிச்சீங்களா அந்த வார்த்தைய? உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர, நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர, பவுல் சொல்றார், நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினார், வேறு ஒரு ஆவியை பற்றி அவங்க பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர, நீங்கள் ஏற்ற பைபிளை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், அவர்கள் வேறு ஒரு பைபிளை கொண்டு வந்தால், நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் அவர்கள் பின்னாடி போயிடுவீங்க. எது பின்னாடி? டூப்ளிகேட் பின்னாடி போயிடுவீங்க, ஒரிஜினலை விட்டுடுவீங்க. சொன்னது யாருங்க? நம்ம பைபிள்ல மொத்தம் 73 புத்தகம் இருக்கு. அவங்க பிரிஞ்சு எடுத்துட்டு போன பைபிள்ல எத்தனை புத்தகம் இருக்கு? 66. வெரி குட். 7 புக்கு எடுத்துட்டாங்க. தொடக்கத்துல இருந்து இருந்தது நம்ம கத்தோலிக்க திருச்சபை பைபிள் தானே. இடையில தானே நீங்க வந்தீங்க. பைபிள் என்ன சொல்லிருக்கு? பைபிள்ல இருந்து ஒரு புள்ளியையோ ஒரு எழுத்தையோ நீக்கினாலும் சரி சேர்த்தாலும் சரி அவர்கள் சபிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்குல்ல. யார் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தாங்க? யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? அந்த 7 புத்தகத்தை பைபிள் இருந்து பிரித்தெடுப்பதற்கு யார் கொடுத்தாங்க அதிகாரம்? சொல்லுங்க. அப்ப இஷ்டத்துக்கு செய்யலாமா? இப்ப பிரச்சனை எங்க வந்துருச்சு? இப்ப உங்களுக்கு தெரியுது. உள்ள இருந்து தான் வருவோம். ஓனாயி மந்தையை அடிக்கும், தப்பு தப்பா போதிக்கும், திரித்து சொல்லும், அதிசயம் அற்புதம் கூட செய்யும். ஆனா அது யாருடைய ஆற்றலால செய்வாங்க? சாத்தானின் ஆற்றலால செய்வாங்க. தங்களுக்கு என போதகர்களை உருவாக்கிப்பாங்க. அவங்களுடைய முழு நேர வேலையே வயிறு தான். அதுல போட்டிருக்கு இல்லையா? 2 பேதுரு 1வது அதிகாரத்துல போட்டிருக்கு. அவங்க தன்னுடைய வயிற்றுக்காகத்தான் உழைக்கிறாங்க, ஆண்டவருக்காக உழைக்கல இப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு கடைசியில பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அற்புதமான வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3-4 வசனம் சொல்கிறது, இவர்கள் சொற்போரில் பைத்தியம் பிடித்தவர்கள். சொற்போரில் பைத்தியம் பிடித்தவர்கள். சொற்போர்னா என்னங்க? ஆர்கியூமெண்ட், ஆர்கியூ பண்ணுவாங்க. இவங்க சொற்போரில் பைத்தியம் பிடித்தவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள், ஒரு மண்ணும் தெரியாதவர்கள். இவங்க கிட்ட பேசாத. என்ன சொல்லிருக்கு பைபிள்ல? இவங்க கிட்ட பேசாத. அடுத்தது பாருங்க, தீத்து 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, இவர்கள் மடத்தனமான விவாதங்களில் ஈடுபடுவார்கள். என்ன விவாதம்? மடத்தனமான விவாதங்களில். தீத்து 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, இவர்கள் மடத்தனமான விவாதங்களில் ஈடுபடுவார்கள். இவர்களுடன் சேராதே. இவர்களுடன் நீ போய் வாதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காது. அவங்க கிட்ட அவங்க பேசினா பேசிட்டு போட்டும், போ, அமைதியா விடு, அமைதியா விடு. புனித அந்தோனியாரை விட அவங்க அறிவாளின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். புனித பியோவை விட அறிவாளிங்கன்னு சொன்னாங்க, நான் என்ன பண்ண முடியும்? பியோ நம்ம காலத்துல வாழ்ந்தவர். ஒரே நேரத்துல 4 இடத்துல இருப்பாரு. அவர் கடவுள் அந்த அதிசயத்தை கொடுத்தாரு. ஒரு இடத்துல பாவ சங்கீர்த்தனை கேட்பாரு, ஒரு இடத்துல திருப்பலி வைப்பாரு, ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தை சந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாருமே சொல்லுவாங்க, பியோ இங்க தாங்க இருந்தாரு. இல்லங்க பூசை வச்சுட்டு இருந்தாருங்க. இல்லங்க பாவ சங்கீர்த்தனை கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க. ஒரே நேரத்துல 2-3 இடத்துல இருப்பாரு. நம்ம காலத்துல வாழ்ந்த ஒரு கத்தோலிக்க பாதிரியார் செய்த அதிசயம் அற்புதம் இல்லையா? ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய 5 காயங்களையுமே கொடையா கொடுத்தாரு. அவருடைய உடல் இன்னைக்கு வரைக்கும் அழியல. இத்தாலி நாட்டுல போய் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு உடம்பு. அந்தோனியாருடைய நாக்கு இன்னும் ஈரப்பதம் குறையல, இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னும் இருக்கு. இவங்க அதை பத்தியும் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ உடல்லாம் தொடவே கூடாது, அதெல்லாம் பாவம். அது எப்படி புனிதர்களுடைய உடல் புனிதம்னு சொல்றீங்க? பைபிள் இருக்குங்க. 2 அரசர்கள் புத்தகத்துல 13வது அதிகாரத்துல எலிசான்னு ஒரு இறைவாக்கினர் இருப்பாருங்க. அவர் இறந்து போயிடுவார். யாரு? எலிசா இறந்துருவார். அவரை புதைச்சிருவாங்க.
புதைச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள்ல ஒரு இறந்த மனிதனுடைய உடலை அடக்கம் செய்யறதுக்காக எடுத்துட்டு போவாங்க. போகும்போது மோவாபிய கொள்ளை கூட்டம் உள்ள வரும். கொள்ளை கூட்டம் நான் ஊருக்குள்ள வரும்போது பாக்குறவங்களை எல்லாம் கொன்னுடும். அதனால பயத்துல செத்தவனுடைய அந்த பிணத்தை தூக்கி போட்டு ஓடிடுவாங்க. எங்க தூக்கி போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பிணம் எங்க தெரியுமா விழும்? எலிசாவின் கல்லறை மேல விழுந்துரும். எலிசாவோட எலும்பு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பிணம் எலிசாவின் எலும்பை தொட்டவுடன் உயிர் பெற்று எழுந்து நிற்கும். எங்க எலிசாவுடைய எலும்புக்கு எப்படிங்க வல்லமை வந்துச்சு? கடவுள் கொடுக்கிறார். கடவுள் தான் அதிசயம் செய்யறாரு. கடவுள் தான் அவனை உயிர்ப்பிக்கிறாரு. ஆனா யார் வழியா? எலிசா வழியா. அதனாலதான் பீடத்துல புனிதர்களுடைய எலும்பு, புனிதர்கள் பயன்படுத்திய விஷயங்களை நம்ம எங்க வைக்கிறோம்? பீடத்துல வைக்கிறோம். ரெலிக்ஸ்னு சொல்றோம், புனித பண்டம்னு சொல்றோம் இல்லையா? நம்ம எதுவுமே பைபிளுக்கு விரோதமா செய்யறது கிடையாது. நேத்து சொன்னோம், பவுல் மேல என்ன வச்சாங்க? கர்ச்சீஃபை வச்சாங்க. பவுல் மேல கர்ச்சீஃப் வச்சு எடுத்துட்டு போய் அந்த கர்ச்சீஃபை நோயாளிங்க மேல வச்சாங்க. கர்ச்சீஃப் உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இவங்க சிலை வழிபாடு பண்றாங்க. இது எப்படா சிலை வழிபாடு ஆகும்? அப்ப ஏன் உடன்படிக்கை பேழை மேல சிலையை ஆண்டவர் செய்ய சொன்னாரு? உடன்படிக்கை பேழை ஒரு டப்பா தானே. அந்த டப்பா முன்னாடி எல்லாரும் விழுந்து விழுந்து வணங்கினாங்களே. கேள்வி கேட்டீங்களா? எது முன்னாடி? ஒரு பெட்டி முன்னாடி விழுந்து வணங்கினாங்களா? பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? கல்லு, கோலு, பானையில மண்ணா. அதுல ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருந்தது. தோமையார் நம்ம ஊருக்கு வந்தாரு, சின்னமலையில வாங்க, அவர் கையால செதுக்கின சிலை இருக்கு, சிலுவை. தோமையாரை விட அறிவாளியா நீங்க? தோமையாரை விட அறிவாளியா? அவர் இயேசுவை நேர்ல பார்க்கல? நேர்ல பார்த்த தோமையாரு இங்க முட்டி போட்டு ஜெபிக்கும் போது கல்லுல என்ன செதுக்கினாரு? சிலுவையை செதுக்கினாரு. அந்த சிலுவையில பல நூற்றாண்டுகள் ரத்தம் சொரிந்தது எவிடன்ஸோட இருக்கு. எவிடன்ஸோட இருக்கு. வந்து பாருங்க. எது சிலை வழிபாடு? சாலமோன் கோயில் கட்டிய போது கோயில்ல சுரூபங்களை வைத்தார். சாலமோன் போய் படிங்க பைபிள்ல. ஏன் சாலமோன் கோயில்ல சுரூபத்தை வச்சாரு? ஆண்டவர் சொன்னாரு, சாலமோன் கட்டிய கோயில் கடவுளுக்கு பிடித்தமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண விஷயம் இல்ல. சுரூபங்கள் சாமி கிடையாது, நினைவுபடுத்துபவை, நமக்கு நினைவுகளை கொடுப்பவை. புரியுதுங்களா? அதுக்கு தான் வைக்கிறோம். இதை பார்த்த உடனே சூர்யாவை தொங்க விட்டுருக்காங்க நான் சொல்லுவாங்க யாராவது? நீங்க எடுத்துட்டு போய் ஒரு இண்டு கிட்ட காட்டுங்க, ஒரு இண்டு கிட்ட போய் காட்டுங்க. என் பாக்கெட்ல எப்பவுமே ஒரு சிலுவை இருக்கும். நம்ம ஜனங்களுக்கு ஒரு தப்பான கருத்து இருக்கு, சிலுவை வச்சிருந்தா வீட்டுல கஷ்டம் வரும்னு. அது யாரோ ஒரு முட்டாள் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இல்லையா? கத்தோலிக்க திருச்சபை அப்படி சொல்லி கொடுக்கல இல்லையா? முட்டாள் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிலுவை தான் வல்லமை, சிலுவை தான் சுகம், சிலுவை தான் ஆசீர்வாதம். வீட்டுல சிலுவை வைக்கணும். யாராவது அறிவில்லாதவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா செய்யாதீங்க, சரியா? சிலுவை எடுத்துட்டு போயிட்டு, இப்ப இதை எடுத்துட்டு போய் யாராவது ஒரு இந்து சகோதரர்கிட்டயோ வேறு மதத்தை சார்ந்தவர்கிட்ட காட்டின உடனே இதை யாருன்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க. என்னங்க நடிகர் சூர்யாவை தொங்க விட்டுருக்கீங்க அப்படி கேட்க மாட்டாங்கல்ல. எடுத்த உடனே யாருன்னு சொல்லுவாங்க? நான் ஒரு வார்த்தை கூட பேசல, இந்த சிலுவையின் மூலமாக நான் யாரை அறிவிச்சேன்? யாரை அறிவிச்சேன்? இயேசுவை அறிவித்தேன். நான் நடந்து போறேன், இப்படி போடுறேன், சிலுவை அடையாளம் போடுறேன். என்ன ஒருத்தவங்க பாக்குறாங்க, வேறு மதத்தை சார்ந்தவங்க என்ன பாக்குறாங்க, என்ன யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. எப்படிங்க? என் செயலால் நான் யாரை அறிவிச்சேன்? இயேசுவை அறிவிச்சேன். போதுமா? கடவுளை அறிவிப்பதற்காக நாம் சுரூபங்களை நினைவு சின்னங்களாக வைத்திருக்கிறோம். புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்காக புனிதர்களுடைய சுரூபங்களை வைத்திருக்கிறோம். சொரிந்து முத்தம் கொடுப்பதற்கு அல்ல, சொரிந்து முத்தம் கொடுப்பதற்கு அல்ல. ஒரு சில சுரூபங்களை போய் தேய்ச்சி தேய்ச்சி நொண்டி ஆக்கிருப்பாங்க. அந்தோனியார் நொண்டி அனுப்பார் ஒரு பக்கம். அதுல இல்லங்க, அந்தோனியார் என்ன சொல்ல வந்தாருன்னு விட்டுடுவோம். அந்தோனியார் காலை பிடிச்சி சொரிஞ்சுக்கிறது. அந்தோனியார் கோயிலுக்கு போகும்போது உப்பு மிளகும் எடுத்துட்டு போவோம். அவர் கேட்டார் அவங்ககிட்ட, நீ வரும்போது ஒரு 1/4 கிலோ உப்பும் 1/4 கிலோ மிளகும் வாங்கிட்டு வா, நாளைக்கு நான் பொங்கல் செய்ய போறேன், மிளகு இல்ல, நீ வரும்போது ஒரு 1/4 கிலோ மிளகு வாங்கிட்டு வந்தனா நீ எதை தொலைச்சாலும் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். கேட்டார் அவரு. லூசுங்களா இருக்குங்க. அவர் கேட்கவே இல்லையே. அவர் கேட்டது என்ன? இந்த உலகத்தில் இருந்த போது எனக்கு நற்கருணையும் இறைவார்த்தையும் 2 கண்ணுன்னு சொன்னாரு அந்தோனியார். அதை நீ ஃபாலோ பண்ணு, அந்தோனியார் கிட்ட கேளு, அவர் நமக்காக பரிந்து பேசுவாரு, ஆண்டவர் நமக்கு செய்வார். இல்லையா? அது நடக்கும். அந்தோனியார் கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்தோனியார் செய்ய சொல்லாததெல்லாம் ஏன் செய்யற? எந்த இடத்துல அந்தோனியார் போதிச்சாரு?
நான் பின்னொரு காலத்தில் புனிதராகி விடுவேன். நான் புனிதரான பிறகு என்னுடைய திருத்தலத்துக்கு வரும்பொழுது உப்பு மிளகும் கொண்டு வாருங்கள், கயிறு கட்டி விடுங்கள் கேட்டார் அந்தோனியாரு. இதெல்லாம் தான் நம்ம பண்ற தப்பு. இதுதான் பெந்தகோஸ்துக்காரன் நம்மளை பார்த்து தப்பா பேசுறான். புரியுதுங்களா? அன்னை மரியாள் எங்கேயாவது எனக்கு 2 பவுண்ட்ல சங்கிலி வேணும், கழுத்து வெறுமையா இருக்கு, கல்யாண காட்சிக்கு போக முடியல என்னால, அதனால நீ நேர்ச்சி கடன் வைக்கும்போது ஒரு 2 சவரன் போட்டு விட்டனா ரொம்ப அழகா இருக்கும், என் காதுல கம்மலே இல்லை, ஜிமிக்கி மாட்டி விட்டனா என் பேரு பெரிய நாயகி ஆயிடும் அப்படி நான் டிக்கி டிக்கி நாட்டிக்கிட்டே போவேன். எங்கேயாவது மாதா கேட்டாங்களா? காணிக்கை கொடுக்குறோங்க, அது நல்லது. நகையாக பொன்னாக திருச்சபையில கொடுக்கிற காணிக்கை திருச்சபையின் வளர்ச்சிக்கும் ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக கொடுக்கிறோம், தப்பு இல்லை. மாதாவுக்கு கொடுக்கல, கடவுளுக்கு காணிக்கை ஆக்குகிறோம். நம்ம ஆளு ஏழைங்களுக்கு கொடுனா கொடுக்க மாட்டான், மாதாவுக்கு கொடுனா சாமுத்திரிகா பட்டு வாங்கி வந்து கொடுப்பான். கரெக்டா? ஏழைங்களுக்கு கொடுனா கொடுக்க மாட்டான் புடவைய. யாரு கொடுப்பா? மாதாவுக்கு கொடுனா. அதனாலதான் திருச்சபையில என்ன சொன்னாங்கப்பா, மாதாவுக்கு புடவை கொடுப்பா. அப்படி வாங்கி யாருக்கு கொடுத்தாங்க அந்த புடவைய? ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அதை ஏலம் விட்டு வர பணத்துல திருச்சபையின் வளர்ச்சிக்கும் ஏழை மக்களின் வளர்ச்சிக்கும் திருச்சபை அதை பயன்படுத்துகிறது. அவ்வளவுதான் ஒழிய மாதா கேட்கல. மாதா உங்ககிட்ட கிரீடம் கேட்டாங்களா? நீங்க கிரீடம் எல்லாம் வைப்பீங்களே கேட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பரலோகத்துல கிரீடம் வச்சுட்டாங்க இல்லையா? நம்ம மரியாதைக்காக கிரீடம் வைக்கிறோம், நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்காக கிரீடம் வைக்கிறோம், அவ்வளவுதான் ஒழிய இது உண்மையிலேயே பக்தி செயல் இல்ல. அன்னை மரியாள் எதை விரும்புறாங்களோ அதை செய்யணும். நானு அப்பதானே நான் அவங்களுடைய பக்தி பிள்ளை. அன்னை மரியாள் என்கிட்ட என்ன விரும்புவாங்க? நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கணும், இயேசுவின் வசனங்களை பின்பற்றணும், இயேசுவுக்கு உண்மையான சீடனா இருக்கணும். இதைத்தான் அன்னை மரியாள் விரும்புவாங்க இல்லையா? அன்னை மரியாள் வேற ஏதாவது விரும்புவாங்களா? நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. அப்ப எப்படி தப்பா போதிக்கிறாங்க? அப்புறம் எப்படி தப்பா போதிக்கிறாங்க? நாம் கொடுக்கிற காணிக்கை திருச்சபையின் வளர்ச்சிக்கும் ஏழை மக்களுக்கும் தான் கொடுக்கிறோம் இல்லையா? அது யாரு பேரால கொடுக்கிறோம்? அன்னை மரியாள் பேரால. நேர்ச்சைன்னு சொல்றீங்க, சொல்லி யார்கிட்ட கொடுக்கிறோம்? சர்ச்சுக்கு கொடுக்கிறோம். யாருக்கு போகுது? ஏழை மக்களுக்கும் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் போகுது. அவ்வளவுதான். அவர்கள் பெயரால் நான் காணிக்கை கொடுக்கிறேன், அது திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறதே அல்ல அன்றி அது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கை கிடையாது. பிரியமானவர்களே, அவங்க பேரால செய்யறோம் இல்லையா? அன்னை மரியாள் பேரால சாப்பாடு, அன்னை மரியாள் பேரால இந்த டொனேஷன், எதனால யாருக்கு போகுது? ஏழைக்கும் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் போது, அன்னை மரியாளுக்கு கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த பியோ இதை செஞ்சார். அவர் ஒரு இடத்துல உதவி பங்கு தந்தையா இருந்தார். கேளுங்க, ஃபாதர் சொல்லுவார். உதவி பங்கு தந்தையா இருந்தார். அந்த பங்கு தந்தை ஒரு நாள் காலையில பூசை வைக்க வராரு. பார்த்தா மாதாமா கழுத்துல இருந்த நகையெல்லாம் காணோம். பியோ கூப்பிடுறார். பியோ தான் உதவி பங்கு தந்தை. பங்கு தந்தை கூப்பிடுறார், பியோ மாதா கழுத்துல இருந்த நகையெல்லாம் காணும்பா, எங்க போச்சு தெரியலையே. உடனே பியோ வந்து சொல்றாரு. பியோ ஒரு பொய் சொல்றாரு அவர்கிட்ட. ஃபாதர், நான் சர்ச்சில் மூலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பயங்கர குளிர் மழை, நம்ம பங்குல உள்ள ஏழை மக்கள்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்தாங்க. நேரா மாதாமா கிட்ட போய் கேட்டாங்க, அம்மா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட் இல்ல, போத்திக்கிறதுக்கு போர்வை இல்ல, உன் கழுத்துல மட்டும் இவ்வளவு தொங்குதே, நியாயமா அப்படின்னு ஏழை மக்கள் மாதாமா கிட்ட கேட்டாங்க. மாதாமா கழட்டி கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க. சொன்னது யாரு? பியோ சொல்றாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? நைட்டோட நைட்டா பியோ பங்கு தந்தைக்கு தெரியாம நகையெல்லாம் எடுத்துட்டு போய் ஏழை மக்கள் வீட்டுல இருட்டுல அவங்க வீட்டுல போட்டு வந்துட்டார். அவர் சொல்றாரு, அன்னை மரியாளுக்கு பிடிச்சது எது தெரியுங்களா? இயேசுவின் குழந்தைகளாக நீங்க எல்லாம் இருந்தா, நான் இருந்தா, அதுதான் அன்னை மரியாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. நீங்கள் போடுகிற நகையை விட அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பதுதான் பிடிக்கும். அப்படியும் நீங்க நேர்ச்சைக்காக நகை கொடுக்குறீங்க, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கொடுக்கிற நேர்ச்சை அன்னை மரியாளின் பெயரால். யாருக்கு கொடுக்கிறேன்? திருச்சபையின் வளர்ச்சிக்காக, ஏழை மக்களின் உதவிக்காக. யாரு பேரால கொடுக்கிறேன்? அன்னை மரியாள் பேரால கொடுக்கிறேன். இப்படிதான் நீங்க யோசிக்கணும். புரியுதா? நான் ஆடை கொடுக்கிறேன், யாரு பேரால கொடுக்கிறேன்? அன்னை மரியாள் பெயரால கொடுக்கிறேன். அன்னை மரியாளுக்கு கொடுக்கல, அன்னை மரியாள் பெயரால கொடுக்கிறேன். சரி, இப்ப எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இப்ப நம்ம ஒரு அபிஷேகத்துக்குள்ள போக போறோம். இதுதான் பிரிவினை சபைகளை பற்றிய தெளிவுகள், குழப்பங்கள். நான் சொன்னது எல்லாமே. ஏதாவது நான் விட்டுருக்கேன் அப்படின்னா நீங்க வாங்க. ஏன்னா இப்ப அபிஷேகத்துக்குள்ள போகும்போது உண்மையான அபிஷேகம், போலி அபிஷேகத்தை பத்தி சொல்லி ஆராதனையை நம்ம நிறைவு செய்வோம். சரியா? ஏதாவது கேள்வி இருக்கா? யாராவது ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? எழுதியிருப்பீங்களே, பயப்படாம கேளுங்க.
உங்களை போய் கேட்கிறேன் பாரு. இங்க யாரு? தேவ புதல்வர்கள் அப்படிங்கிறவங்க கடவுளுடைய பிள்ளைங்க. நீங்க, நானு எல்லாருமே தேவ புதல்வர்கள் தான். போதுமா? சிம்பிள் ஆன்சர். கடவுளுடைய பிள்ளைங்க எல்லாருமே தேவ புதல்வர்கள் தான். அப்படிதான் சொல்ல வருது. கடவுளுக்கு பிள்ளைங்க கிடையாது, நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஓகே, அப்புறம் ஒரு கேள்வி இல்லையா? அவ்வளவு தெளிவாவா நான் போதிச்சிட்டேன்? ஐயா வாங்க. ஃபாதர், இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? கிடையவே கிடையாது. ஆனா தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா ஞானிகள் தான் வந்து இயேசு பிறப்பையும் அப்புறம் அந்த ராஜா கிட்ட வந்து இயேசு இந்த மாதிரி இடத்துல பிறந்திருக்காருங்கிறதெல்லாம் வந்து கஸ் பண்ணி சொன்னாங்கல்ல. இது இந்த ஞானிகள் எந்த ஞானத்தால சொன்னாங்க? இது ஜோசியம் மாதிரியா? இது சொல்லலையா உங்களுக்கு யாருமே? இல்ல, கேட்டாங்க. இதை விட காமெடியா இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த காலத்துல நீங்க, உங்களுக்கு சயின்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், நட்சத்திரம் சூரியனை விட தொலைவா இருக்கு. கரெக்டா? நட்சத்திரம் எதை விட தொலைவா இருக்கு? சூரியனை விட தொலைவா இருக்கு. நட்சத்திரம் மூவ் ஆகாது, நம்ம தான் மூவ் ஆகிறோம். கரெக்டுங்களா? கரெக்ட். இவங்க வந்து நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்களாம். அது நட்சத்திரம் இல்ல, அது எரிக்கல். எரிக்கல் தான் விழும். நீங்க பாத்துருக்கீங்களா? விண்ணில் இருக்கிற கல் இருக்குல்ல, அது எரிஞ்சுக்கிட்டே வந்து விழுந்து, அதுக்கு பேர் என்ன? எரிக்கல். அந்த காலத்துல அவங்களுக்கு அது எரிக்கல்னு தெரியாது. அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, அத நட்சத்திரம்ட்டாங்க. ஏன்னா நட்சத்திரம் நகராது, நட்சத்திரம் சூரியனை விட தொலைவா இருக்கு, நட்சத்திரம் எப்பவுமே நகர வாய்ப்பு இல்லை. எது மட்டும்தான் நகரும்? எரிக்கல் தான் நகரும். ஒரு திசையை நோக்கி நிறைய எரிக்கல் விழுந்தவுடன் இவர்கள் பரிசுத்தாவின் தூண்டுதலால எரிக்கல் விழுந்த திசையை நோக்கி போயிருக்கிறாங்க. அவ்வளவுதான். எங்க போனாங்க? நேரா இயேசு கிட்ட போலயே. முதல்ல எங்க போனாங்க? இல்ல, அதுதான் அவங்க வந்து ஞானிகள். அவங்க ஞானிகள்னா விண்வெளி சாத்திரங்களை அன்னைக்கு படிச்சவங்க. அன்னைக்கு படிச்ச எல்லா சயின்டிஸ்டும் அறிவாளிகள் ஆயிட்டாங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த சயின்ஸே தப்பு. அன்னைக்கு இருந்த சயின்ஸ் என்ன தெரியுமா? பூமி தட்ட, சூரியன் தான் நம்மளை சுத்தி. இதுதான் அன்னைக்கு இருந்த சயின்ஸ். அதுவே தப்பு இல்லைங்களா? சோ அவங்க அந்த அறிவியலின் அடிப்படையில இந்த எரிக்கல் வருது, அவங்களுக்கு புதுசா இருந்தது. அந்த திசையில ஏதோ நடக்குதுன்னு நினைச்சு அதை படிப்பதற்காக, அதை கற்றுக்கொள்வதற்காக அவங்க போறாங்க. அவங்க ஊர்லயும் ஆண்டவருடைய நற்செய்தியோ அல்லது இயேசு மெசியா பிறப்பார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கலாம். ஒருவேளை மெசியா பிறந்திருக்கிறார்னு சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவரின் தூண்டுதலால அவங்க போறாங்க. எரிக்கல் விழுந்ததால போறாங்க. நட்சத்திரத்தைன்னு சொல்றது தவறு. அது அறிவியலுக்கு பொருந்தாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க நேரா போனது ஏரோது கிட்ட. ஏரோது கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, எங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அது ஏரோதுக்கும் அப்ப தெரியவே இல்ல. அப்ப அங்க இருக்கிற மறைநூல் அறிஞர்களை கூப்பிட்டு கேட்கிறார், ஐயா இது இருக்கா அப்படின்னா அவர் படிச்சு சொல்றாரு, ஆமாங்க பெத்லஹேமில் ஒருத்தர் பிறப்பாருன்னு எழுதி இருக்கு. அப்பதான் உட்காந்து அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரணைக்கு அப்புறம் வெளியில போறாங்க. மறுபடியும் நட்சத்திரம் வந்து நின்றது. நட்சத்திரம் இல்ல, அது என்னது? எரிக்கல். ஏன்னா நட்சத்திரம் நகராது, நட்சத்திரம் சூரியனை விட்டு தொலைவா இருக்கு. வந்து நின்றது அல்லது வந்து விழுந்தது எரிக்கலாக இருக்கும். அவர்களுக்கு திசையை பரிசுத்தாவியானவர் காட்டியிருக்கிறார். அதனால அவங்க அங்க வந்தாங்க. அதனால அது நட்சத்திரம் கிடையாது. அவங்க வான் சாத்திரங்களை படித்தவர்கள். அவர்களுக்கு இருந்த அறிவியலை கொண்டு பரிசுத்தாவியின் தூண்டுதலால இயேசுவை நோக்கி அவங்க வந்தாங்க. அவங்க வர வழியிலேயே அவங்களுக்கு பல தடைகள் இருந்தது. ஏரோதுவை போல ஒரு பெரிய தடை. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் அவர் கனவில் தோன்றி, நீ வந்த திசையில் போக வேண்டாம், வேறு வழியில் செல்லுங்கள் என்று கடவுள் அவரை வேறு வழியில் அனுப்புறாங்க. ஆகவே அது நட்சத்திரத்தை பத்தியோ ஜோசியத்தை பத்தி இல்ல. எசாயா 47வது அதிகாரம் சொல்கிறது, விண்வெளி நட்சத்திரங்களை கொண்டு எதிர்காலத்தை கணக்கிடுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் போட்டு. விண்வெளி நட்சத்திரங்களை கணக்கிட்டு எதிர்காலத்தை சொல்கிறவர்கள் உங்க வாயால சொல்லுங்கண்ணா, சபிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூண்ணா, நன்றிங்க. ஏன்னா அவங்க ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பிசினஸ் பண்ணி மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது. அவங்க என்ன பயந்தாங்கன்னா, இயேசு வந்ததுக்கு அப்புறம் பேயெல்லாம் ஆட்டுக்குள்ளேயும் மாட்டுக்குள்ளேயும் பண்ணிக்குள்ளேயும் ஓட்டி விட்டுட்டா நம்ம பிசினஸ் என்ன பண்றது? அப்படி அவங்க உலக பிரமாணமாக யோசித்ததால் இயேசுவை அங்கிருந்து சென்று விடும்படி அவர் கடவுள், அவர் மெசியா என்கிற அறிவு அந்த மக்களிடையே இல்லாததால் இயேசுவை போகச் சொன்னார்கள். என்ன தெளிவுமா பெந்தகோஸ்தே பெருவிழாவில் தெளிவா அதுல சொல்லப்படல. ஆனா பைபிள்ல மற்ற இடங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பரிசுத்தாவியை பெற்றவர்கள்
அடுத்தவர் மீது கை வைத்து ஜெபித்த பொழுது அவர்களும் பரிசுத்தாவியை பெற்றார்கள்னு ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்ப பெந்தகோஸ்தே அந்த மாடி அறையில மாதா மட்டும்தான் பரிசுத்தாவியை பெற்றவங்க இல்லையா, மத்த யாருமே பெறாதவர்கள் சீடர்கள். அதனால யாரு ஜெபித்திருக்க கூடும்? மாதா மட்டும்தான் ஜெபிச்சிருக்க கூடும். ஏன்னா அவர்கள் கை வைத்து ஜெபித்திருப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா அப்படிதான் ரெஃபரன்ஸ் இருக்கு பைபிள்ல. பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அடுத்தவர் மீது கை வைத்து ஜெபித்த பொழுது அவர்களும் பரிசுத்தாவியை பெற்றார்கள்.